பிரான்சில் இருக்கும் ஒரு சின்னஞ்சிறிய ஊர் ஒன்றில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. 2ஆம் கிரேட் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களின் வகுப்பாசிரியருக்கு ஒரு பழக்கம். தினம் ஒரு மாணவனை பள்ளியை விட்டு எங்கேயாவது வெளியே அழைத்து போவார். அந்த மாணவனுடன் பல விஷயங்களை பேசுவார். அந்த உரையாடலின் மூலமாக அவனுடைய குணம், திறமைகள், பொது அறிவு அனைத்தையும் அறிந்து கொள்வார். ஒரு நாள் அப்படி அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தார். வயல்வெளி பெரிதாக விரிந்திருந்தது. வயல்வேலையை முடித்துக் கொண்டு வந்திருந்த ஒரு விவசாயி அருகில் இருந்த வாய்க்காலில் மெதுவாக முகம், கை, கால்களை கழுவிக் கொண்டிருந்தார். அவருடைய ஷூக்கள் கரையில் கிடந்தன. மாணவன் அவரையும் ஷூக்களையும் பார்த்தான். மாஸ்டர், இந்த ஷூவை எடுத்துக்கொண்டு அந்த புதருக்குள் ஒளித்து வைத்து விடுவோமா? அதோ ஓடையில் முகம் கழுவிக் கொண்டிருக்கிறாரே அந்த விவசாயி கரைக்கு வருவார், ஷூவை தேடுவார். அதை காணாம அவர் படுற பாட்டை நாம் ஒளிஞ்சிருந்து பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? இதை கேட்ட ஆசிரியரின் முகம் வேதனையால் வாடியது. ஒரு கணம் யோசித்தார். நான் ஒன்னு சொல்றேன், அது மாதிரி செய்வோமா? சொல்லுங்க சார். அந்த விவசாயியோட ஷூக்குள் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் உன்கிட்ட இருக்கிற காசுகளையும் உள்ளே வைப்போம். நாம் போய் புதருக்குள் ஒளிந்து கொள்வோம். அதை பார்த்துவிட்டு அவர் முகத்திலே என்ன ரியாக்ஷன் தெரியுதுன்னு கவனிப்போமா? சரி சார் என்றான் மாணவன். ஆசிரியர் தன் பாக்கெட்டில் இருந்து கொத்தாக கொஞ்சம் கரன்சிகளையும் நாணயங்களையும் எடுத்தார். அந்த விவசாயியின் தேய்ந்த 2 ஷூக்களிலும் அவற்றை சரிபாதியாக வைத்தார். பிறகு இருவரும் புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டார்கள். அதே நேரம் விவசாயி கரையேறினார். தன்னுடைய ஷூவில் காலை நுழைத்தார். வித்தியாசமாக ஏதோ இருப்பதை உணர்ந்தார். ஷூவை கையில் எடுத்தார். அதற்குள் சில கரன்சிகளும் நாணயங்களும் இருந்தன. அந்த ஏழை விவசாயி அவற்றை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். வீட்டில் நோயில் படுத்த படுக்கையாக கிடக்கிற என் மனைவிக்கு மருந்து வாங்க நான் என்ன செய்யறது? இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் குழந்தைகளின் பசிப்போக்க தானியம் வாங்க நான் என்ன செய்யறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன். யாரோ முகம் தெரியாத புண்ணியவான் என் துன்பத்தை பார்த்து இப்படி செய்துவிட்டு போயிருக்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவருக்கு 2 கைகூப்பி நன்றி கூறி அந்த இடத்தை விட்டுச் சென்றார். ஆசிரியர் கேட்டார், இப்ப சொல்லு, உனக்கு எது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்? அவருடைய ஷூவை ஒளித்து வைத்திருந்ததாலா, இல்லை இப்போ அவருக்கு பணம் கொடுத்தோமே அதுவா? மாஸ்டர், எனக்கு நல்ல பாடம் கத்துக் கொடுத்தீங்க. இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பெறுவதை விட கொடுப்பது எவ்வளவு பெரிய சுகம் என்பதை புரிந்து கொண்டேன் என்றான். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதமும் கற்றுத்தருகிறது.